எங்க வீடு நானு எங்க அம்மா எங்க அப்பா எங்க அண்ணன் எங்க அண்ணி இவங்க அப்புறம் 2 பப்பி இருக்காங்க, 2 டாக். அவங்க வாழ்றதுக்கெல்லாம் கிடையாது எங்க வீடு. எங்க வீடு முழுக்க முழுக்க இன்னொருத்தவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த அந்த ஒரு டீம் வந்து எங்க வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க பாருங்க. அவங்க ஃபர்ஸ்ட் யாருன்னு காட்டுறேன். இவங்க தான் வீடு முழுக்க ஆக்கிரமிப்பு. கொஞ்சம் நேரம் ஆட்டம் கிடையாது. ஃபுல்லா கூட்டம் கூட்டமா வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க எங்க வீட்டை. ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணி எங்க வீட்டை விட்டு அவங்க துரத்தலாம் பிளான் பண்ணிட்டுக்கிறானுங்க. அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஃப்ரிட்ஜ் பாவம்னா பண்ணிச்சு. ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சு எல்லா பொருளையும் எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் உள்ள வேண்டியதாச்சு. பிஸ்கெட்டு முறுக்கு விட்டா இன்னும் கொஞ்ச நாள் பெரிய ஃப்ரிட்ஜா வாங்கி மிளகாத்தூள் வந்து எல்லாத்தையும் உள்ள வச்சிடணும். ஒரு பொருள் விடுறதுல எல்லாத்துலயும் எறும்பு ஏறி அடிச்சு நவுத்துறாங்க. எங்க வீட்டுல போய் எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஜூஸ்ல இருந்து கீஸ்ல இருந்து பாதாம் பருப்பு எவ்வளவு ரேட் இருக்குது. சாப்பிட்றதுக்கு மனுஷன் நம்ம சாப்பிட்டு வாங்கி வச்சா எறும்பு துண்டு போயிடாங்க. நான் கையை விட்டா வெறும் தோல் தான் இருக்குது. கொடுமை, கொடுமையிலே கொடுமை. எங்க வீட்டுல அதிகமா அரிசியை விட எறும்பு சாக் பீஸ் தான் அதிகமா செலவாகுது. அவ்வளவு எறும்பு சாக் பீஸ். துணியெல்லாம் ஏறுதுங்க. திடீர்னு அவசரத்துக்கு ஹேங்கர்ல இருந்து துணி ஏத்துன்னு போனா இப்படியே சொரிஞ்சு தகுதி இப்படியே போற இடத்துல எறும்பு. இதுல நோர் நானா எறும்பு சட்டையெல்லாம் பிடிச்சி எனக்கு பிடிச்ச சட்டையெல்லாம் அவங்க துண்ணுறாங்க. எங்க வீட்டுல நாங்க சாப்பிட்றதுக்கு பொருள் வாங்கி வச்சு அதை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்றதே அவங்க தான். அநியாயம் தாங்க முடியல. அவங்க அநியாயத்தை முடியல என்னால. இது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க கமெண்ட்ல.